ஹாய் வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? வாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜைங்க. காலையில் 6 to 7 இந்த செவ்வாய் ஓரையில் தான் இந்த பூஜையை பண்ணேன். இன்றைக்கி இறைவன் நம் இல்லத்தில் தங்கி நமக்கு முழுமையாக அருள் செய்ய வேண்டும்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடுகள்லாம் நமக்கு தேவைங்க. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அக்கா நான் நிறைய சாமி கும்பிட்றேன், விளக்கு போடுறேன், எல்லாம் பண்ணுறேங்க்கா, ஆனால் எனக்கு நிறைய சோதனையே தான் வருது, நிறைய கஷ்டமே தான் வருதுன்னு. இறைவன் நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு ஆசை கிடையாதுங்க. அவர் நம்ம மனதை பக்குவப்படுத்துகிறாரு. அவர் நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் போக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம கர்மாக்களையெல்லாம் அழித்து நம்ம மனதை பக்குவப்படுத்தி நம்மளை தூய்மைப்படுத்துகிறாரு. அவர் நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய நோக்கம் கிடையாது. இறை அருள் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருமா? ஒரு பள்ளி மாணவன் ஒரு பரீட்சை எழுதணும் அப்படின்னாவே அவனுக்கு எவ்வளோ ஒரு சோதனைகள் வருது. அவன் எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், அதுலேயும் பாஸ் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சு அவன் பாஸ் ஆகி அவன் ரிசல்ட் வர வரலும் அவனுக்கு எவ்வளோ ஒரு மனசில் பக்குன்னு இருக்கும். ஒரு சாதாரண நம்ம மனிதர்கள் பள்ளி மாணவனுக்கே இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது நம்ம இறைவன் அந்த இறை அருள் நமக்கு முழுமையே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மனசு எவ்வளோ பக்குவப்படணும். நமக்கு அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிருமா? இது சோதனை கிடையாது, நம்மளை தூய்மைப்படுத்துகிறாரு. நம்ம ஒரு தங்கத்தை தட்ட தான் அது மெருகு போல் அப்படியே மிளிரும். அது மாதிரி நம்மளை நம்மளுடைய கர்மாக்களையெல்லாம் அழித்து இறைவன் நமக்கு அருள் புரிகிறாரு. இறைவன் நம்மளை சோதிக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நீங்கள் இறை வழிபாட்டை கைவிடாதீங்க, தொடர்ச்சியாக அதை செஞ்சிட்டு வாங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு கஷ்ட காலங்களில் இறைவன் நமக்கு கை கொடுப்பாரு. முக்கியமாக என்னுடைய உயிர் காப்பாற்றி கொடுத்ததே என்னோட அப்பன் முருகப்பெருமான் தான். அதாவது நான் சொல்கிறது என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய உயிர் கிடையாது. நான் உயிராகிய என்னுடைய மகனுடைய உயிரை அந்த இறைவன் என் கையில் காப்பாற்றி கொடுத்தாரு. அந்த நன்றி கடனாக தான் இன்று வரை என்னுடைய அப்பன் முருகனை நான் இடைவிடாமல் அவர் பாதத்தை இறுக பிடித்துக்கிட்டேன். இறைவனை நம்பினவங்களும் யாரும் கைவிட மாட்டாங்க. சோதனை வருதுங்கிறதுக்காக நம்ம அவரை நீங்கள் வழிபடாமல் இருந்துடாதீங்க. அந்த சிஸ்டருக்காக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் சிஸ்டர் நீங்கள் வழிபடுங்க.